டீ கடை இனிப்பு போண்டாவை விரும்பாதவங்களே இல்லை. இந்த போண்டா எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். அன்றைக்கி டீ கடை போண்டா செய்யலான்னு இருக்கிறேங்க. அதுக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேங்க, 1 கப் மைதா, 1 கப் சர்க்கரை. சர்க்கரையை உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னு ஒரு 1/4 கப்பு சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. இந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் பிடிக்கும். கொஞ்சம் இட்லி சோடா சொல்கிறோம் இல்லைங்களா, அது சோடா பூன்னு சொல்லுவோம். மாவு சோடா, இட்லி சோடா இது வேணும் போட்டுக்கலாம். இது கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. இது நாங்கள் இப்போ வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த சர்க்கரை கூட நான் ஒரு 3 ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை அப்படியே லேசாக தட்டி இந்த சர்க்கரை கூடவே போட்டுக்கிட்டேங்க. இப்போ இந்த சர்க்கரையை நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இப்போ இந்த சர்க்கரை கூடவே இந்த ரவையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. போட்டு அரைக்க தேவையில்லை. பல்ஸ் மோடில் ஒரு 3-4 டைம் போட்டு அரைச்சாவே போதும். இந்த சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்துக்கும். இப்போ சர்க்கரையும் ரவையும் நல்லா கலந்து அடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம தனி பவுல் போட்டுக்கலாம். போட்டு இப்போ மைதாவை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட மைதா போட்டோம். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்புங்க, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோடாப்பு, நம்ம இட்லிக்கு போடுறோம் இல்லைங்க அந்த சோடாப்பு. அப்புறம் இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய்யோ அல்லது வெண்ணெய்யோ போட்டுக்கோங்க. வாழைப்பழம் போடலாம், வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் போடலாம், வாழைப்பழம் இல்லைன்னா இதை போட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் போட்டு நம்மளாம் நல்லா ஒரு கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த நம்ம நெய் போட்டோம் இல்லைங்களா, அதில் எல்லாம் இந்த மாவுளியில் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஒரு கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா இப்படி கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த பக்குவமாக நம்ம கலந்துக்கலாம். கையிலேயே நல்லா கலந்துக்கலாங்க, பிசைஞ்சிக்கலாம். நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்குவத்துக்கு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணுங்க. ரொம்ப நீங்கள் தண்ணியாட்ட ஊற்றினா நம்ம கையில் எடுத்து போட முடியாது. இந்த பக்குவத்துக்கு இந்த திக்னஸ் வர அளவு நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது ஒரு 1/4 மணி நேரம் ஊற விடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம போண்டா சுட ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஊறிச்சிங்க. இப்போ நம்ம போண்டா போட்டுடலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சான்னு செக் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் காயில் நம்ம காஞ்சிச்சுன்னா போட்டோன்னே நம்ம உப்பு மேலே வந்துடும். நம்ம போட்டு பார்க்கலாம். நல்லா காஞ்சிச்சுங்க. இப்போ டக்குன்னு போட்டோன்னே மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்க. நமக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவு போட்டால் போதுங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தடவி விடலாங்க. ஏன்னா இப்போவே திருப்பி விட்டோம்னா நமக்கு பிரிஞ்சு வரும், அதுக்காக. ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் லூஸாக பண்ணி கரண்டியில் ஊற்றுவாங்க. இது இன்னும் ரொம்ப லூஸாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்குங்க. அதனால் இந்த இதுதான் சரியான, இந்த திக்னஸ்ஸு சரி. இந்த திக்னஸில் நம்ம மாவு கரைச்சினாவே நமக்கு பதமாக இருக்கும். பொறுமையாக திருப்பி விடுங்க. இது இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் சைஸாக வச்சுருங்க. ரொம்பவும் ஸ்லோவாக வேண்டாம், ரொம்பவும் ஹை லெவல் வேண்டாம். போதுங்க. நமக்கு இந்த கலர் வந்துச்சுன்னா வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். 2வது வருஷம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். டீ கடை போட்டால் பாருங்கள், மேலே மொறுன்னு, உள்ளே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குதுங்க. நீங்கள் நான் சொன்ன அளவுகளே ஃபஸ்ட்டு போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம டக்குன்னு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பலகாரங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி வைக்கலாம். இது ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாதுங்க. வெளியிலேயே நம்ம வச்சுருக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிறது இல்லை. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் இனிப்பு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப்பு சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. இதுதாங்க ரேஷியோ. கரெக்டாக இந்த ரேஷியோவில் வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.